Correct. உங்களுக்கு தெரியும் தர்மாச்சார பாடம், தர்மாச்சார எக்ஸாம், அதில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் அல் அஹ்லாக் வஸ்ஸுலூக் என்ற பாடம். இன்ஷால்லா இதை நாங்கள் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி ஒரு 2 அல்லது 3 கிளாஸ் மாதிரி கூட மீட் பண்ணுங்க. எப்படி எழுவணும், என்ன எழுவணும், இதுல முக்கணும், என்ன எழுவணும், மைக் மியூட் பண்ணுங்க. ரைட். அஹ்லாக் வஸ்ஸுலூக் என்ற பாடத்தை இன்றைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு தெரியும், ஜூம்ல நான் நினைக்கிறேன் 100 பேருக்கு மாதிரி தான் எங்களுக்கு அக்கமடேட் பண்ணேலும். 100 பேருக்கு கூட உங்களுக்கு அக்கமடேட் லிங்க் கனெக்ட் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு லிங்க் கொண்டு வரும். அந்த யூடியூப்ல உங்களுக்கு டிரெக்டாக கனெக்ட் ஆகிடும். சேம் திங் அதில் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும் லைவ். அதுக்கு பிறகு நான் இன்ஷால்லா அது மேலாம் போச்சுன்னு சொன்னால் இன்ஷால்லா ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுறேன். ரைட். இது முக்கியமான ஒரு பாடம் அஹ்லாக் வஸ்ஸுலூக் என்றது. நாங்கள் பார்ப்போம் அதோட சிலபஸ். ஒரு நிமிஷம். ரைட். இன்ஷால்லா உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நான் டைம் கொண்டு தரோம். அந்த டைம் மட்டும் நீங்கள் மைக்கை ஆன் பண்ணி கேள்வி கேளுங்க. அஹ்லாக் வஸ்ஸுலூக் என்ற பாடம் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இந்த ஆட்கள் லிங்க் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க. ரைட், நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். அல் அஹ்லாக் வஸ்ஸுலூக், சமூகவியலும் ஒழுக்கவியலும் என்ற பாடம். தர்மாச்சார் உங்களுக்கு தெரியும், தர்மாச்சார் எக்ஸாம் என்றது அஹதியா எக்ஸாம்ஸ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸான ஒரு எக்ஸாம். தர்மாச்சார் என்றது அதாவது டீச்சிங்கோட சம்பந்தப்பட்டது. எனவே இந்த பாடத்தை நீங்க படிக்கிறதா தர்மாச்சார எக்ஸாம் செய்யறதால உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுறது நீங்க ஒரு இஸ்லாத்தையும் இஸ்லாமிய பாடங்களையும் நீங்க கற்பிக்கிறது. எனவே கற்பிக்கிற நோக்கத்துல தான் நாங்க இன்ஷால்லா இதை அணுகுவோம். அல் அஹ்லாக் வஸ்ஸுலூக், சமூகவியலும் ஒழுக்கவியலும். அதுல இந்த பகுதி 2 பகுதியா இருக்கு, சமூகவியலும் ஒழுக்கவியலும். சமூகவியல்ல கூட நாங்க கவனம் செலுத்துவோம் இந்த சமூகவியல் பகுதி. ஒழுக்கவியல் நாங்க ஏற்கனவே எங்களோட மற்ற எக்ஸாம்ஸ்க்கு நாங்க பார்த்திருக்கிறோம். எனவே அது நான் கோ த்ரூ பண்ணுவேன். மெயினா நாங்க ஃபோக்கஸ் பண்றது சமூகவியல் என்ற பாடம். அறிமுகம், அதாவது மனிதன், பிரபஞ்சம், வாழ்வு பற்றிய இஸ்லாமிய நோக்கு. மனிதன் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? மைக் மியூட் பண்ணுங்க. மைக்கை மியூட் பண்ணுங்க, இல்லாட்டி டிஸ்டர்ப் ஆகலாம். Ms. Shahna, please mute the mic.
ஒரு நாடு மொத்தம் தனித்து வாழையில அது என்ன தனி மனிதன் சமூகத்தில் தனி மனிதனின் பங்கு சமூகத்தை நோக்கிய தனி மனிதனின் கடமைகள் அடுத்தது சிலபஸ்ல நாங்க பார்ப்போம் குடும்பம் தனி மனிதனும் குடும்பமும் முஸ்லிம் சமூக அமைப்பில் குடும்பத்தின் பங்கு நான் ஏற்கனவே சொன்னேன் சமூகத்தினுடைய ஒரு பகுதி தான் குடும்பம் குடும்பத்தினுடைய ஒரு பகுதி தான் தனி மனிதன் எனவே மத்தெல்லாம் நார்மல்ல இல்ல இன்னும் என்ன காப்பி நினைச்சா நான் மியூட் பண்ணினேன் ஓகே அப்ப குடும்பம் தனி மனிதனும் குடும்பமும் முஸ்லிம் சமூக அமைப்பில் குடும்பத்தின் பங்கு தனி மனித உருவாக்கத்தில் குடும்பத்தின் பங்கும் பணியும் குடும்ப உறவு உறவினரும் அயலாரும் குடும்பம் உறவினர் அயலார் பல குடும்பங்கள் சேர்ந்தது சமூகம் என்று சொன்னோம் குடும்பம் கிட்ட கிட்ட வாழக்கூடிய குடும்பங்கள் நாங்க இங்க பார்க்கிறோம் அதை அதாவது எங்கட முஸ்லிம் தனி மனித உருவாக்க குடும்பத்தின் பங்கும் பணி குடும்ப உறவினரும் அயலாரும் இன்னொரு தொடர்பு குடும்பங்களுக்கு இடையிலான தொடர்புல உறவினர்கள் ஒரு பங்கு இருக்கிறது அதே போல அயலவர்கள் நேபர்ஸ் அவங்களுக்கும் அவங்களோட நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்றது பற்றி நாங்க பார்ப்போம் சமூகம் என்று பார்க்க போக்குல இஸ்லாமிய சமூக அமைப்பின் பண்புகள் ஒரு இஸ்லாம் ஒரு சமூகம் என்ற இஸ்லாம் எவ்வாறு எதிர்பார்க்கின்றது சமத்துவம் சமூகம் என்று வரப்போக்கில் அந்த சமூகங்களுக்கு இடையிலே சமத்துவம் பேணப்படல் வேண்டும் சகோதரத்துவம் பேணப்படல் வேண்டும் சுதந்திரம் நீதி இவை பேணப்பட வேண்டும் இப்ப நாங்க இங்க பார்க்கிறோம் சமூகம் என்றது முஸ்லிம் மட்டுமல்ல சமூகம் என்று வரப்போக்குல முஸ்லிம் அல்லாதவர்களும் சமூகத்துல இருப்பாங்க எனவே அவ்வாறு முஸ்லிம் அல்லாதவர்களுடன் எவ்வாறு நாங்கள் சமத்துவத்தை பேணுதல் சகோதரத்துவத்தை பேணுதல் எவ்வாறு சுதந்திரமாகவும் நீதியாகவும் நடந்து கொள்ளுதல் அடுத்து நாங்க பார்ப்போம் தனி மனிதனும் சமூகமும் அவர்களுடைய உரிமைகள் நன்மைகளை வளர்த்தல் தீமைகளை களைதல் நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் தமரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர் இஸ்லாமிய பயிற்றுனரின் பண்புகளும் பணிகளும் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கிற ஆட்களுடைய அவர்களுடைய பண்புகளும் பணிகளும் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் இலங்கையை பொறுத்தவரையிலும் நான் பார்ப்போம் பல்லின சமூகத்துடனான முஸ்லிம்களின் உறவு எவ்வாறு நாங்க மற்ற சமூகங்களுடன் உறவுகளை பேணுதல் சமூகம் என்று வரப்போக்குள்ள இன்னொரு விஷயத்தை நாங்க பார்க்கணும் அதுல சமூகத்துல வலுவானவர்களும் இருப்பார்கள் நலிவுற்றோரும் இருப்பார்கள் எனவே சமூகத்துல பவர்ஃபுல்லான ஆட்கள் இருப்பாங்க மிச்சம் நசுக்கப்பட்ட சில வேளை அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களும் இருப்பாங்க எனவே நலிவுற்றோருக்கான பாதுகாப்பு அவ்வாறானவர்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு அளித்தல் தொழில் வழிகாட்டுதல் சமூக ஒழுக்கங்கள் சகிப்புத்தன்மை சமூக ஒழுக்கங்கள்ல நாங்க பேண வேண்டிய விஷயங்கள் சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தவாசூன் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படல் சமூக தொடர்பாடல் சமூகத்தோட நாங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கொள்றோம் சமூக உறவை வலுப்படுத்தக்கூடியனவையும் சீர்குலைப்பனவும் என்னென்ன விஷயங்கள் சமூக உறவை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன சமூக உறவை அவை சீர்குலைப்பனமாக இருக்கின்றன இவ்வளவு விஷயமும் நாங்க சமூகவியல் என்ற பகுதியில அதாவது சமாஜ வித்யா என்ற பகுதியில இவ்வளவு விஷயத்தை நான் பார்ப்போம் சமாஜ வித்யா ஹெந்தின்வீம புத்கலயா பவுல சமாஜ் அடுத்தது
ஆச்சாரதம், அதாவது ஒழுக்கவியல் பகுதி. ஒழுக்கவியல் என்று சொல்லும் போது இறைவனுடனான உறவு, எவ்வாறு நாங்கள் இறைவனுடன் உறவை பேணுதல், இஹ்லாஸ், இறையச்சம், தக்குவா, தவக்குல், இறை தீர்ப்பை திருப்தியுடன் ஏற்றல், இறைவன் மீது அன்பு வைத்தல், நன்றியுணர்வு, இவை ஒழுக்கங்களை பத்தி நாங்க பார்ப்போம். மனித உறவு தொடர்பான சமூக ஒழுக்கங்கள். மனித உறவு, இறைவனுடனான தொடர்பு உறவு, மனிதருடனான தொடர்பு உறவு. அதுல சகோதரத்துவம், வாய்மை, உண்மையை பேசுதல், நாணயம், மன்னிக்கும் மனப்பான்மை, தூய்மை, இரக்கம், வெட்கம், பொறுமை, இவை மனித உறவு தொடர்பான சமூக ஒழுக்கங்கள். அதோட ஏனைய உயிரினங்கள், பொருட்கள் தொடர்பான ஒழுக்கங்கள். ஏனைய உயிரினங்கள் மீது அன்பு செலுத்துதலும் நலன் புரிதலும், பௌதிக சூழலை பாதுகாத்தல், நாட்டு நலன் பேணும். அதோட அனர்த்த முகாமைத்துவம், அதை எப்படி நாங்க ஒரு வெள்ளமோ இல்லாட்டி சுனாமியோ இல்லாட்டி கோவிட் மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னா நாங்க எப்படி அதை கையாளுறது. ஏனைய உயிரினங்கள், பொருட்கள் தொடர்பான ஒழுக்கங்கள். ஏனைய உயிரினங்கள் மட்டுமல்ல, பொருட்கள் எங்களுக்கு ஒழுக்கம் பேணுதல் இருக்கு. இவ்வளவுதான் இதுக்குரிய சிலபஸ். நாங்க நிச்சயம் ஃபாஸ்டா இதை பார்த்துட்டு போவோம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மைக் எல்லாம் கிளியரா தான் இருக்கும். நீங்க உங்களோட பக்கம் செக் பண்ணிக்கோங்க. அப்படியான சரி இருந்துன்னு சொன்னா நீங்க டெக்ஸ்ட் வந்து போடுங்க. இல்லாட்டி கேள்வி இருந்துன்னு சொன்னா நீங்க டெக்ஸ்ட்ல போடுங்க. இன்ஷால்லா நான் பார்க்குறேன். இதுதான் இதுக்குரிய சிலபஸ். உங்களுக்கு ஏதும் இந்த சிலபஸ்ல கேள்வியில் இருந்துன்னு சொன்னா நீங்க கேளும். பிறகு 2 பகுதி, ஒன்று சமூகவியல், மற்றது ஒழுக்கவியல். சமூகவியலும் ஒழுக்கவியலும், அல்-அஹ்லாக் வஸ்ஸுலூக். இப்போ நான் இது எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணி ஒரு இது வந்து இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இவ்வளோ விஷயத்தை நாங்கள் ரைட். உங்களுக்கு ஸ்க்ரீன் கிளியரா விளங்குதோ? ஸ்க்ரீன் ஃபுல்லா விளங்குதா? எஸ், ஓகே. சிங்களத்திலையும் சொல்றீங்க, பார்ப்போம் இன்ஷால்லா. நான் பேசுற தமிழ் சுத்த தமிழ்ல பேசல, மிக்ஸ் பண்ணி தான் பேசுறேன். இன்ஷால்லா இடைக்கடை நான் 3 லாங்குவேஜும் போட்டு சொல்றேன், அப்போ உங்களுக்கு விளங்கும். அதாவது ஹக்கு, அவ்வளோ நாங்க பார்க்க போற விஷயம் ஹக்குகள் என்னென்ன நாங்க செய்ய வேணும் என்றுதான். அதாவது எங்களுக்கு ஹக்குல்லா, ஹக்குன் நஃப்ஸ், ஹக்குல் இபாத் என்ற 3 விஷயங்கள் இருக்கு, ஹக்குகள் இருக்கு. இதை நாங்க சரியா நிறைவேற்றல என்று சொன்னா சொர்க்கத்துக்கு போறது கடினமாகும். உதாரணத்துக்கு ஒருத்தர் எவ்வளவு தான் நன்மை செஞ்சு தொழுது வாழ்நாள் பூரா ஒரு பாவமே செய்யாம இருந்தாலும் கூட கடைசியில் அவர் மரண தருவாயில சொத்தை மாறி எழுதிட்டார் என்று சொன்னா அதோண்டே போதும் நரகத்துக்கு போகுது. உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒரு விபச்சாரி அல்ல மன்னித்து சொர்க்கத்துக்கு, பூனையை கொடுமை செஞ்சு எவ்வளவு தான் தொழுதாலும். எனவே இது ஒரு சீரியஸான ஒரு விஷயம். அஹ்லாக் பாடம் என்றது ஒரு சீரியஸான ஒரு பாடம். அஹ்லாக் பாடத்துல 50க்கு
குறைய மார்க்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போறதும் கொஞ்சம் டவுட்டாக தான். ஏன்னா இந்த பாடம் நாங்க படிக்கிறது ப்ராக்டிக்கலான ஒரு பாடம், இது ஒரு கஷ்டமான பாடம் அல்ல, இது ஒரு எங்களோட லைஃபோட போடக்கூடிய ஒரு பாடம். நான் கட்டாயம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். மனிதர்களுக்கு ஹக்குல் இபாத், அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். அடுத்தது தனக்கென்று சில கடமைகளுக்கு அதையும் செய்யும். இதுல நாங்க பார்த்தோம் சொன்னா அல்லாஹ்வுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைகளை பார்த்தோம் என்றால், முதலாவது இலாஹாக ஏற்றுக்கொள்ளுதல், அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுதல், இலாஹாக ஏற்றுக்கொள்ளுதல். அவனுக்கு நாங்க ஷிர்க் வைக்கக்கூடாது, எந்த வகையிலையும் ஷிர்க் வைக்கக்கூடாது, இலாஹாக ஏற்றுக்கொள்ளுதல். இதைத்தான் நாங்க விரிவா பார்ப்போம் மற்ற பாடங்கள்ல. இலாஹாக ஏற்றுக்கொள்ளுதல், அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுதல், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்கள் இல்லை. ஆணைகளை நிறைவேற்றுதல், அல்லாஹ் சொன்ன கட்டளையை நாங்க நிறைவேற்றணும். அதுல எந்த விதமான எக்ஸ்கியூஸ். உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பர், ஃப்ரெண்டா இருந்து நிறைய சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். அல்லாஹ் சொன்னா தன்னுடைய மகனை பலியெடுத்து குர்பான் செய்ய சொன்னார். அல்லாஹ் சொன்னான் வேறும் ஆணைகளை நிறைவேற்று. அல்லாஹ் இன்ஸ்ட்ரக்டர். மனைவியையும் பிள்ளையையும் பாலைவனத்துல போயிட்டு விட்டுட்டு வாங்க, நல்ல ஷுவர். அங்க நாங்க நல்ல ஷுவர், எந்த விதமான சாப்பாடோ எந்த விதமான தண்ணியோ பில்டிங்ஸோ ஒன்றுமே இல்லை, தனிக்காடு விட்டுட்டு வந்தா அவ்வளவுதான். அந்த கட்டத்துல கூட அல்லாஹ்வுடைய ஆணையை அவர்கள் நிறைவேற்றினார். எனவே ஆணைகளை நிறைவேற்றுதல், அல்லாஹ்வை வணங்குதல், அதோட அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள்ல அவனுடைய ரசூலை பின்பற்றுதல். இது மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஹக்குல்லா. அடுத்தது ஹக்குல் இபாத், அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அதுல பெற்றோர் பிள்ளை உறவுகள், பெற்றோராக பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். மக்கள், குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், குடும்பம் என்ற வகையில சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள். உற்றார் உறவினர் அயலார், உற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உற்றார் உறவினருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அயலவர்களுக்கு நேபர்ஸ்க்கு செய்ய வேண்டிய கடமைகள். நலிவுற்றோர் தேவையுள்ளோர் செய்ய வேண்டிய கடமை. சில ஆட்கள் பலகீனமான ஆட்கள் இருக்கும், ஏதோ பொருளாதார ரீதியிலோ மற்ற விஷயங்கள்ல பலகீனமா இருப்பாங்க, அவங்களுக்கு நாங்க உதவி செய்கிறது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அனாதைகள், விதவைகள். நண்பர், விருந்தாளி, நண்பருக்கும் இஸ்லாத்துல ஒரு பெரியோர் இடம் ஒன்று. அடுத்தது விருந்தாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஆறாவது விஷயம், எங்களுக்கு கடமைகள் இருக்கு முஸ்லிம் அல்லாதோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். முஸ்லிம் அல்லாதவர் அவங்கள ஒதுக்கிடையில அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும், முஸ்லிம் அல்லாதவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அவங்க சோமிலாம் போனா நோய் விசாரிக்க போறது, அவங்களுடைய மரண இதுகள்ல ஃபியூனரலுக்கு கலந்து கொள்றது, அவங்களுக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் முஸ்லிம் அல்லாதவருக்கு செய்ய வேண்டிய கடமை. அது அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை. அடுத்த விஷயம் உயிர், ஹக்குல நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, எங்களுக்கு உயிர், உள்ளம், உடல், பொருள், இதனாலும் எங்களுக்கு சொந்தமான விஷயம், எங்களுக்கு இப்ப சொந்தமாக்கப்பட்ட அல்லது அமானிதமாக கொடுக்கப்பட்ட விஷயம். உயிர், எங்களோட உயிரை நாங்க என்ன செய்யணும், தற்கொலை செய்யக்கூடாது, உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். நோய் வந்தால் நாங்கள் மருந்து எடுக்கணும், பிரார்த்தனை செய்யணும் உயிருக்காக வேண்டி, மௌத்தாரத்துக்கு பிரார்த்தனை செய்யறதுல உயிருக்காக வேண்டி, வாழ்றதுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும். உள்ளம் என்று வரப்போக்குள்ள உள்ளத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இஹ்லாஸோட நாங்க இருக்கோம், எங்களோட உள்ளத்தை நாங்க தூய்மைப்படுத்தணும். தௌஹீத், ஏகத்துவம் எங்களோட உள்ளத்துல இருக்கணும். உள்ளத்தை நாங்க பக்குவப்படுத்தணும், பயிற்சி அளிக்கணும், அதை
தர்பியான்னு சொல்றோம். உடலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உடலை நாங்கள் பாதுகாக்கணும், எங்களோட பொறுப்பு. வளர்க்கணும், டெவலப்மெண்ட், பிசிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் த பாடி. ஸோ உடலை நாங்கள் வளர்க்கணும். அடுத்தது போசிக்கணும், சாப்பிடணும், பசியில் இருக்கிறதுல சாப்பிடணும், உடலை பயன்படுத்தணும். துறவரத்தை இஸ்லாம் அனுமதிக்கணும். துறவரம் அதாவது எல்லாத்தையும் வெறுத்து துறவியாக போறதை இஸ்லாம் அனுமதிக்கணும். உடலை பயன்படுத்தணும். பொருள் சம்பந்தமாக எங்களுக்கு நாங்கள் பொருள் திரட்டலாமா, பணக்காரராகலுமா, இஸ்லாம் தடை செய்யணும். திரட்டலாம், பொருளை பயன்படுத்தலாம், பொருட்களை எங்களுடைய பொருட்களை பாதுகாக்கணும். அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவர் திருடரோட சண்டை பிடிச்சு அப்படி ஒரு மௌத்து வந்தாலும் கூட அந்த மௌத்து நல்ல மௌத்தாக கணிக்கப்படும், தன்னுடைய பொருளை பாதுகாக்கிறதுக்காக. எனவே ஹக்கு நப்ஸ் என்றது மனிதன் தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமைகள். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கி இருக்குமாய்க்கும் சப்ஜெக்ட். அன்மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு கேள்வி எதுவும் இருக்குமென்னு சொன்னா நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். 2 மினிட்ஸ்க்கு அன்மியூட் பண்ணிட்டு நினைவோட மீட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணேல அது தெரியாது உங்களுக்கு. யாரும் கேள்வி அளிக்கிறேன்னு சொன்னா நீங்க டைப் பண்ணாலும் சரி, இல்லாட்டி கேட்டாலும் சரி. ரைட், ஓகே, இட்ஸ் கிளியர். நாங்கள் இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம். இது எக்ஸிட் ஆகுது. ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் சமரி மாதிரி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு நாங்கள் பாஸ் பேப்பர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு சப்ஜெக்டை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விலையும் கொள்வோம். சில விஷயம் நீங்கள் படித்ததாகிக்கும், சில விஷயம் புதுசாகிக்கும். நாங்கள் ஃபாஸ்ட்டாக போவோம் இன்ஷா அல்லாஹ். அஹ்லாக் என்ற வரைவிலக்கணம் என்னென்றால் நல்லொழுக்கம், நட்பண்பு, ஒழுக்க விழுமியம். நல்லொழுக்கம், நட்பண்பு, ஒழுக்க விழுமியம் அஹ்லாக். ஆதாப் என்றது செயல்களின் ஒருங்குமுறை. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று செய்யறதை தான் சொல்றது ஆதாப். அதபொழுக்கமா செய்ய சொல்லுவாங்க. நாங்கள் அந்த வழக்குல பேசக்கூடிய ஒரு சொல் தான் அதபொழுக்கமா செய்யறது. ஆதாப் என்றது ஒரு ஒழுங்குல செய்யறது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில அவர் என்னத்தை செஞ்சாலும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஒழுங்குல செய்யும். அதுக்கு தான் ஆதாப் என்றது. அஹ்லாக் என்றது நல்லொழுக்கம், நட்பண்பு, ஒழுக்க விழுமியங்கள். பட் உங்களுக்கு இடையில கேள்வி அளிக்கிறேன்னு சொன்னா நான் சொன்னா நீங்க கேட்கலாம். மைக்கா அது மட்டும் ஒன் பண்ண வேணும். இந்த ஆயத்தை நாங்க பார்த்தோம் சொன்னா, இன்னல்லாஹ யாமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ இதாஜில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் வல் பகி யாயிலுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். அஹ்லாக் என்ன என்பதற்குரிய வரைவிலக்கணம் குர்ஆனை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஆயத்தை பார்த்தோம். உதாரணத்துக்கு எது ஒவ்வொருத்தர் செய்ய வேணும், எது செய்யக்கூடாதது, எது ஆகுமாக்கப்பட்ட விஷயம், எதை செய்யணும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அஹ்லாக்கின் மூலமாக, நட்பண்புகளின் மூலமாக, எதனை அல்லாஹ்
செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கின்றோம். அப்ப இங்க பார்த்தோம் என்ற நாங்க நீதி செலுத்துமாறும் நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு கொடுப்பதையும் கொண்டு ஏவுகின்றான். அல்லாஹ் எதனை ஏவுகின்றான்? இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், நன்மைகள் செய்யறது, அஹ்சன் நன்மைகளை செய்யறது, வைத்தாதில் குர்பா வயன்ஹானில் ஃபாஷா வைத்தாதில் குர்பா, அதாவது நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு கொடுப்பதையும் கொண்டு ஏவுகின்றான். இப்ப நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னா, உறவினர்களுக்கு, சொந்தக்கார ஆட்களுக்கு, ஃபேமிலி, அவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும். அளவில்லாம அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். இந்த 3 விஷயமும் பிரதானமான 3 விஷயம் அஹ்லாக்கினுடைய நீதி செலுத்துதல். இங்க நீதி செலுத்துறதுன்றது முஸ்லிம்களுக்கு கொண்டால், முஸ்லிம் அல்லாதவருக்கு இன்னொரு நீதி அல்ல, எல்லாருக்கும் நீதி ஒன்றுதான். நீதி செலுத்துதல், நன்மை செய்யுதல், உறவினர்களுக்கு கொடுப்பதை கொண்டு ஏவுகின்றான். எதனை தடுக்கின்றான் என்று சொன்னா, மானக்கேடான விஷயம், காரியங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் செய்தல் ஆகியவற்றை விட்டும் உங்களை விலக்குகின்றான். நீங்கள் நினைவு கூர்ந்து சிந்திப்பதற்காக அவன் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்கின்றான். இப்ப அல்லாஹ்வுடைய ஒரு உபதேசம், அல்லாஹ்வினுடைய ஏவல், அவன் தடுத்த விஷயம். யாமுரு இன்னல்லாஹ யாமுரு பில் அத்ல் அனில் ஃபாஷாய், இங்கிட்டு வந்துருச்சுன்னா வயன்ஹா, நஹா தடுக்கின்றோம், ஏவுகின்றார், தடுக்கின்றோம். இந்த விஷயம் இதுல இருந்து பார்த்தோம் என்று சொன்னங்களுக்கு விலையும் கொள்ளலாம். அஹ்லாக்கின் மூலமாக, அஹ்லாக் என்றால் என்ன என்பதற்குரிய ஒரு வரைவிலக்கணத்தை நாங்கள் குர்ஆன்ல இருந்து பெற்றுக்கொள்ளும். எனவே இந்த அஹ்லாக்குடைய பண்புகள் சீர்படுத்தக்கூடியவையா. எங்கள்கிட்ட அஹ்லாக் இல்லை என்று சொன்னா, அஹ்லாக் குறைவாய்ந்து சொன்னா அஹ்லாக்கு கூட்டிக் கொள்ளலாம். எப்படி நாங்க 100 மார்க்ஸ் எடுக்கிறது, அஹ்லாக் கூட்டிக் கொள்ளணும். ப்ராக்டிக்கலாக தான் அதை செய்யும். எக்ஸாமுக்காக மட்டும் செஞ்சு பாஸ் ஆகி அதுக்கு பிறகு அஹ்லாக் இல்லாமல் போயிடாது. ஏன்னா அஹ்லாக்ன்ற லேசான ஒரு விஷயம், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் எக்ஸாம்ல கேட்குறாங்க. எனவே அது ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் அல்ல, கட்டாயம் எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அஹ்லாக் பாடத்துல கூட மார்க்ஸ் எடுக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் எங்களை அதாவது நாங்க எங்களை மாற்றிக் கொள்ளாத வரையில அல்லாஹ் எங்களை மாற்ற மாட்டோம். நாங்க தான் எங்கள மாற்றத்தை கொண்டு வரோம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும். இந்த லைஃப், எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு பெருசா விளங்கினத்துக்கு இது ஒரு குறுகிய ஒரு சின்ன ஒரு காலப்பிரிவு. உதாரணத்துக்கு அதான் சொல்லி பிரேயர் வரக்கூடிய ஒரு டைம் ஆயிருக்கான ஒரு காலப்பிரிவு தான் தெரியும். எங்களுக்கு குழந்தை பிறந்தேன்னு சொன்னா தொழுவிக்கிறதெல்லாம் அதான் சொல்லுவாங்க. இந்த அதானுக்குரிய ஒரு தொழுகையாகத்தான் பாங்க சொல்லாம தொழக்கூடிய ஜனாசா தொழு. எனவே இது ஒரு குறுகிய ஒரு காலப்பிரிவு, பிறக்கிறதுல இருந்து இறக்கும் வரையில ஒரு குறுகியது ஒரு காலப்பிரிவு. எனவே இந்த காலப்பிரிவில், அந்த ஷார்ட் லைஃப்ல என்ன செய்யணும் என்றால், நாங்க 7 மட்டும் நன்மைகளை செய்யும். அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த விஷயங்களை நாங்க செய்ய பார்க்கணும். எனவே மனித வாழ்க்கை, துனியாவுடைய வாழ்க்கை, மனிதருடைய வாழ்க்கை குறிப்பிட்ட ஒரு காலம். எனவே அது ஒரு மேக்சிமம் 150-200 வருஷம், அவ்வளவு வாழ்றதல்ல. என்றாலும் ஒரு மனுஷரை பத்தி பேசுறது மேக்சிமம் ஒரு 200 வருஷத்துக்கு அவரை பத்தி பேசுவாங்க. தான் அவருடைய வாழ்க்கை. அவர் ஒரு 80 வயசுல 90 வயசுல மௌத்தாயினாலும் கூட அவரை பத்தி பேசுவாங்க, அவரோட பிள்ளைகள், குடும்பங்கள் பேசுவாங்க. ஒரு 200 வருஷத்துக்கு லைஃப் முடிச்சு. அப்ப இந்த துனியாவுடைய வாழ்க்கை அதோட சேர்த்து கியாமத், இங்க சூர் ஊதப்பட்டு மாஷர்ல எல்லாரும் ஏற்பாட்டப்படுவாங்க. அதுக்கு பிறகு ஸ்வர்க்கம், நரகம் தீர்மானம். எனவே அந்த வாழ்க்கை தான் முடிவில்லாத ஒரு, அதாவது மௌத்துக்கு பிறகான வாழ்க்கை. எனவே அதுக்கு தயார்படுத்துறது நாங்க இந்த உலகத்துல தான் அதுக்கு தயார்படுத்தணும். அதுக்குரிய வழி தான் அஹ்லாக். அஹ்லாக்ன்றது மிச்சம் சீரியஸான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நாங்க பார்த்தோம் என்றால், இந்த ஆயத்தை எடுத்து பார்த்தோம் என்றால்,
فإذا جاءت الساخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. ஆகவே யுக முடிவின் போது மறுமை வரும் போது, யுக முடிவின் போது காதை செவிடாக்கும் பெரும் சப்தம் வரும் போது அந்த நாளில் மனிதன் விரண்டோடுவான். பெரியோர் சத்தம், காதை செவிடுபடக்கூடிய ஒரு பெரும் சத்தம் வரும் போது அந்த நாளில், கியாமத் நாளில் மனிதன் விரண்டோடுவான். எப்படி விரண்டோடுவான் என்றால், தன்னுடைய சகோதரனை விற்றும், தன் தாயை விற்றும், தன் தந்தையை விற்றும், தன் மனைவியை விற்றும், தன் மக்களை விற்றும் அன்று விரண்டோடுவான். அன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் அவல நிலையே போதுமானதாயிருக்கும். ஏன்னா இந்த வாழ்க்கைன்றது இந்த ஷோர்ட்டான வாழ்க்கை. இனி மறுமை வரும்போது அந்த சப்தம் மறுமை வந்தவுடன் மனிதன் எல்லாத்தையும் மறந்துடும். அதுதான் அவனுக்கு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இங்க ஓடுற நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மிச்சம் தூரத்துல இருக்கக்கூடிய எங்க கனெக்ஷன், நீங்க யாரோட மிச்சம் முகப்பத் ஆகிக்கிறீங்கன்னு சொன்னா, எங்களோட சகோதரர் ஒரு திருமணம் முடித்தவருக்கு அந்த அவங்களோட பிரதர்ஸோட அவ்வளோ கனெக்ஷன் குறும், பெரிய அளவுல கனெக்ஷன் இல்லை. இருந்து அவங்கள சந்திக்கிறது, பஜார்ல சந்திக்கிறது, அப்படியோ சின்ன ஒரு கனெக்ஷன் தான் நிற்கும். அதை விட கொஞ்சம் கூட கனெக்ஷன் நிற்கிறது தான். இப்போ திருமணம் முடித்து அவர் இன்னொரு இடத்துல வாழ்றாருன்னு சொன்னா, இல்லாட்டி கொழும்புல இல்லை தூரமா இருந்துன்னு சொன்னா, வேற வீட்டுல இருக்கிறேன்னு சொன்னா, தாயை போயிட்டு பார்க்கறது கொஞ்சம் குறம். தாய் பொதுவா வாரது குறம். எனவே தாயை போயிட்டு தான் பார்க்கணும் தூரத்துல இருந்துன்னு சொன்னா. ஆனா தந்தை வருவார், வாப்பா வருவார். எனவே வாப்பா விட தாய் கொஞ்சம் தூரம் ஆயிடும். வாப்பா கொஞ்சம் க்ளோஸ். வைஃபையும் பார்த்தேன்னு சொன்னா வைஃப் கொஞ்சம் க்ளோஸ். என்னோட வீட்டில் இருக்கிற வைஃப் க்ளோஸ். வைஃபையும் பிள்ளையும் பத்தி பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் மிச்சமே க்ளோஸ். இப்படி ஒரு சத்தம் ஒன்று கேட்ட உடனே, ஒரு பொம் பிளாஸ்டோ என்னவங்க நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் தான் அதுகள்ல, சத்தம் ஒன்று கேட்ட உடனே எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வாரது பிள்ளை, மனைவி, தந்தை, தாய். என்ற வாப்பாவும் வெளியில போவார், என்ன நடந்தோ தெரியல. தாய் வீட்டில தான் இருப்பான், அடுத்த தாய். அதுக்கு போறதான் சகோதரன் ஓடுறோம் வீக்கு. அதே மாதிரி எவ்வளோ க்ளோஸ் என்று சொன்ன அந்த சத்தம் கேட்கும் போது, யுக முடிவின் போது மனிதன் தன் பிள்ளையை கூட விட்டோடும். அவ்வளோ க்ளோஸா இருக்கக்கூடிய பிள்ளையை கூட விட்டும் விரண்டு ஓடுவான். குர்ஆன் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஓடர்ல அது சகோதரனை விட்டு ஓடுவான், சகோதரன் கொஞ்சம் தூரம், தாயை விட்டு ஓடுவான், அஹி வம்மி அபி வாப்பா விட்டு ஓடுவார். அதுக்கு பிறகு அவட மனைவி இல்லாட்டி ஸ்பௌஸை விட்டு ஓடுவாங்க. அடுத்தது பிள்ளையை விட்டும் ஓடும். ஏனென்றால் அன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் அவல நிலையே போதுமானதாயிருக்கும். எனவே இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் சரியான முறையில பயன்படுத்துவோம். அதுதான் அஹ்லாக்கின் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இந்த நீங்க சிங்களத்துல பார்த்துக்கொள்ளலாம். 80, 35 39 வரையான. எனவே ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்க நல்ல நண்பர்களை தெரிவு செய்யணும். என்ற ஒரு நண்பரை நண்பர் மூலமா சில வேளை நாங்க அந்த பக்கத்துக்கு இழுப்பாடவும் இல்லை. ஷைத்தான் நண்பர் மூலமாக ஒரு ஆளை கெடுதிக்கு மாட்டலாம். அதே போல ஒரு நல்ல நண்பர்களோடு சேர்ந்திருக்கும் போது அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக உங்களை ஆக்கலாம். அப்ப இந்த பண்புகளை, அஹ்லாக்குடைய பண்புகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இப்பண்புகள் மாறவும் சீர்படுத்தப்படவும் கூடியவை. எப்படின்னா, மனிதர்களின் பயிற்சி மூலமான சீர்திருத்தம், மாற்றம். எனவே நாங்க நோம்புல கூட நாங்க பார்க்கிறோம் எங்கள மாற்றங்களை உருவாக்குறது. எனவே அஹ்லாக்குடைய பண்புகள் நிச்சயமாக எங்கள மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அல்லது அஹ்லாக்கின் மூலமாக நாங்க பயிற்சித்தலின் மூலமாக மாற்றங்களை கொண்டு வரலாம். மிருகங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய பயிற்சிகள், அனைத்து சமூகங்களும் மதங்களும் இதனை வலியுறுத்துகின்றன. அஹ்லாக் என்றது
முழு உலகம் முழு மனித சமூகமும் ஏற்றுக்கொண்ட விஷயம். இப்போ இவ்வளவு நாங்க சொன்ன விஷயம் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னா கட்டாயம் அது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சமூகங்களுக்கும் மதங்களுக்கும் தேவையான விஷயம். பௌத்த மதத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம், அது நிறைய இந்த அஹ்லாக் சம்பந்தமான விஷயங்களை நிறைய பேசணும். அதோட இந்த அஹ்லாக் சம்பந்தமான பல ஹதீஸ்களையும் நாங்க பார்க்கணும். நேரத்தோட நாங்க பார்த்தோம் குர்ஆன் ஆயத்துக்கள், இப்ப சில ஹதீஸ்களையும் நாங்க பார்ப்போம். ஒவ்வொரு மனிதரை எடுத்துக்கொண்டாலும் அவங்களுக்கு ரெண்டு சைடு இருக்கு. ஒரு சைடு நல்ல சைடும் இருக்கும், கெடுதியான சைடும் இருக்கும். நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அவங்கள இருந்து இருக்கக்கூடிய நல்ல பகுதியை நாங்க பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம். இப்ப நாங்க பார்ப்போம் அஹ்லாக் சம்பந்தமான ஹதீஸ்கள். சில வேளை உங்களுக்கு இதில் எழுத வேண்டி வந்தேன்னு சொன்னா நாங்க பார்ப்போம், பாஸ் பேப்பர்ஸ் பார்க்க போகல. அஹ்லாக் சம்பந்தமான சில ஹதீஸ்கள். நன்மை என்பதே நட்பண்புகள் தான். நன்மை என்றாலே நீங்க செய்யற நட்பண்புகள் தான். அதாவது நட்பண்பு எல்லாமே நன்மை தான். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், உங்களில் சிறந்தவர் உங்களில் சிறந்த பண்பாளரே. உங்கள யார் நல்லவர்னு சொன்னா உங்களில் சிறந்த பண்பாளரே. உங்களில் சிறந்தவர் உங்களில் நல்லா தொழக்கூடியவர், அப்படி அல்ல. உங்களில் சிறந்தவர் உங்களில் சிறந்த பண்பாளரே. அடியான் அவன் பலவீனமான வழக்க வழிபாடுகளை கொண்டிருந்த போதிலும் கூட, தொழுவேல வீக்கோ இதுல வீக்கா இருந்தாலும் கூட, தனது நல்லொழுக்கத்தினால் மறுமையின் உன்னதமான அந்தஸ்துகளையும் கண்ணியமான இடங்களையும் அடைந்து கொள்வான். அவன் தனது தீய பண்புகளினால் நரகில் மிகவும் கீழ் நிலையை அடைவான். எனவே மேல போறதும் கீழே வாரதும் மெயினா இருக்கக்கூடியது நாங்க செய்யக்கூடிய நல்ல அமல்கள். சிங்களத்துல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்க. உங்களுக்கு இந்த கேள்வி எழுதுன்னு கேட்கலாம். நான் இன்ஷால்லா நோட்ஸையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஒரு லிங்க் ஒன்றுக்கு ஒரு குரூப் மாதிரி செஞ்ச எல்லாருக்கும் எனக்கு மெசேஜை போட்டுறது லேசாயிக்கும். நான் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி நோட்ஸ் அஹ்லாக் சம்பந்தமான சிங்கள நோட்ஸையும் உங்களோட இன்ஷால்லா ஷேர் பண்றேன். இப்போ இத்தான் விஷயம். சிங்களத்துல அந்த ஹதீஸை நாங்கள் சிங்களத்துல பார்த்து சொன்னோம். நன்மை என்றது சார் ஹதீஸ் குர்ஆன் வசனங்கள் வருமா? விளங்கல என்ன சொன்னீங்க? எக்ஸாம்க்கு ஹதீஸ் குர்ஆன் வசனங்கள் வருமா? இப்போ நாங்கள் எக்ஸாம் பேப்பர்ஸ் பாஸ் பேப்பர்ஸ் பார்க்க போக்குல பார்ப்போம். அது சம்பந்தமான ஹதீஸை நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். எது ஒன்றையும் நாங்கள் விளங்கப்படுத்துறதுன்னு சொன்னா பொதுவாக இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எந்த பாடமா இருந்தாலும் பரவாயில்ல, எது ஒன்றையும் நாங்கள் சொல்றதுன்னு சொன்னா ப்ரூஃப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்கறது குர்ஆன்ல இருந்து என்ன சரி ப்ரூஃப் பண்ணலாமா. இந்த ஆர்டர் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படிதான் போகும். ஸ்டார்ட்டை நான் குர்ஆன் ஆயத்தை எடுத்து நான் விளங்கப்படுத்தி நான் அஹ்லாக் நிறைய இருக்கு, ஒரு ரெண்டு ஆயத்தை எடுத்து விளங்கப்படுத்தணும். ஏன்னா அஹ்லாக் சம்பந்தமா குர்ஆன் என்ன சொல்லுது என்று உங்களுக்கு எழுதலாம். அடுத்தது அஹ்லாக் சம்பந்தமாக ஹதீஸ் என்ன சொல்லுது, எந்த பாடத்திலே நீங்க இதை கண்டுகொள்ளுங்க. எனவே கட்டாயம் ஹதீஸ்களை நீங்க விளங்கி வச்சுக்கணும். இதெல்லாம் கஷ்டமான ஹதீஸும் அல்ல, இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பரிச்சயமான தெரிஞ்ச ஹதீஸ். அடுத்தது இஸ்லாமிய கண்ணோட்டத்துல அஹ்லாக் மிகவும் அடிப்படையானவைகள் ஒன்று. பேசிக் அஹ்லாக் என்றது எடிஷனலா இருக்கக்கூடியதல்ல. எப்படி தொழுகை இம்பார்ட்டனோ, எப்படி ஜகாத் இம்பார்ட்டனோ, எப்படி நோன்பு முக்கியமா இருக்கோ, எப்படி ஹஜ் முக்கியமா இருக்கோ, எப்படி ஈமான் முக்கியமா இருக்கோ, எனவே அஹ்லாக் அதே போல ஒரு ஒன்று. இல்லாட்டி எல்லாத்துக்கும் ஒரு மையமா இருக்கக்கூடியது தான் அஹ்லாக். அஹ்லாக் இல்லையா அவட தொழுவ சரியில்லை. அஹ்லாக் இல்லையா அவர் ஜகாத் கொடுத்ததுல அர்த்தம், அதாவது அதுல அவர் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க இயலாது. அஹ்லாக் இல்லையா நோம்புலையும் பலனும் ஹஜ்லையும் பலனும். எனவே அஹ்லாக் என்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். குர்ஆன்ல நாங்க பார்த்தோம் என்று சொன்னா அஹ்லாக்க ஒவ்வொன்றை சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்கு பாருங்க, அஹ்லாக்கும் தொழுகையோட சம்பந்தப்படும். அஹ்லாக் தொழுகையோட சம்பந்தம். வாகிமுஸ்ஸலா இன்னஸ்ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகையை நிலைநிறுத்துவீராக,
நிச்சயமாக தொழுகை மானக்கேடானவற்றையும் பாவங்களையும் தடுக்கின்றது. அஹ்லாக்க சரிப்படுத்தணுமா இருந்துன்னு சொன்னா தொழுகையை நிலைநாட்டும். எனவே தொழுகை மூலமாக அஹ்லாக் மனிதர்களுடைய பண்புகள்ல மாற்றம் ஏற்படலாம். தொழுகையோட அஹ்லாக்க சம்பந்தப்படுத்து. தொழுகையை நிலைநிறுத்துவீரா? நிச்சயமாக தொழுகை மானக்கேடானவற்றையும் பாவங்களையும் தடுக்கும். பாவங்கள் என்றது அஹ்லாக்குக்கு விரோதமான விஷயம். எனவே தொழுகையும் அஹ்லாக்கும் ஒன்றை ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கிறத நான் காண்றேன். அஹ்லாக்கும் ஜக்காத்துக்கும் தொடர்பு. ஹதீஸ பார்த்தோம் என்றால், உனது சகோதரனின் முகத்தை பார்த்து முறுவலிப்பது, சிரிக்கிறது, உனக்கு சதக்காவாகும். சல்லித்தான் கொடுக்கிறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்கிறது, அதுவும் சதக்காவாகும். வழி தெரியாதவனுக்கு வழிகாட்டுதல், பாதையை விட்டு முட்களை எலும்புகளை அகற்றுவதும் சதக்காவாகும். சதக்கா கொடுக்குறோமே, நாங்க போயிட்டு காசை கொடுக்க தேவையில்ல. ரோட்ல இருந்து என்ன செய்யறோம்னு சொன்னா முள்ள அகற்றுறது, இல்லாட்டி டேமேஜ் பண்ண ஆட்களை காயப்படுத்தக்கூடிய விஷயங்களை, அதாவது நாங்க ரோடை கிளீனா வைக்கிறது, இல்லாட்டி ஒருத்தருக்கு ஒரு பாதிப்பு வரும், அவர் வலிக்கு விழுந்துடுவாரு, இல்லாட்டி என்ன மாதிரி ஒரு காயம் கொண்டு வரும், அவர் டாக்டர்கிட்ட போகணும், சல்லி செலவழிக்கணும். அப்ப அந்த சல்லி செலவழிக்கிறது எல்லாம் நீங்க இல்லாம ஆக்குறீங்க. எனவே நீங்க அவருக்கு காசு கொடுத்த மாதிரி. வழி தெரியாத ஒரு ஆளுக்கு என்னது வழி காட்டுறது, இது முட்களை அகற்றுறது, இதெல்லாமே சதக்காவாகும். இதெல்லாம் சதக்காவாகும். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு சிங்களத்துல மிருக்கி, எனவே உங்களுக்கு விலங்கல் என்று சொன்னா நீங்க கேளுங்க, என்ன சரி ஸ்பெசிபிக் வேர்ட்ஸ். இந்த நோட்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எங்களுடைய பணத்தையோ காசையோ நாங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா, எப்படி நாங்க அதை வேர்த்தாக்கி கொள்றதுன்னு சொன்னா, பிரோஜனப்படுத்திக் கொள்றதுன்றது சேர்த்து சேர்த்து வைக்கிறதே அல்ல. இப்போ நான் பொதுவாக அப்படித்தான், எங்கள்கிட்ட காசு இருந்தால் எப்படி நாங்கள் இந்த காசை எப்படி சேமிச்சு வைக்கலாம், எத்தனை பரம்பரைக்கு நாங்கள் இந்த காசை சேமிச்சு வைக்கலாம் என்றதான் எங்களுடைய மெயின் நோக்கமாக இருக்கு. ஆனால் செலவழிக்கிறது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பண்புகள்ல ஒன்று செலவழிக்கிறது. எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏழையா இருக்கணும். ஆரம்பத்தில் ஏழையா இருந்தாங்க, அதுக்கு பிறகு பெரிய ஒரு பணக்காரரா, பெரிய பணக்காரரா, சரியா? எப்படி பணக்காரராயினாரு? கதீஜா நாயை அவங்கள திருமணம் செய்வாங்க. டைம்ல 2 தரக்க பிசினஸ்க்கு போனாலே போதும், நிறைய பணம் ஈட்டுக்கொள்ளலாம். 6 மாசம் 8 மாசம் 1 வருஷத்துக்கு ஆளும் இருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு 2 தரக்க போயிட்டு வந்தா போதும். ஃபாரின் ட்ரேட், இன்டர்நேஷனல் ட்ரேட். அப்ப இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒருத்தரா தான் இவர் இருந்தார். இருக்கிற டைம்ல ஹதீஜா நாயகி என்ற பெரிய ஒரு செல்வந்த, நிறைய பெரிய ஒரு பிசினஸ் மேன், நிறைய காசுக்கு சொந்தமான, நிறைய செல்வம் படைத்தோம். எனவே அவங்கள மெரி பண்ணதன் காரணமா ரசூல்லா ரிச் ஆகினோம். ஆனா அவங்களோட ரிச்சுக்கும் எங்களோட ரிச்சுக்கும் டிஃபரெண்ட் என்னன்னு சொன்னா, நாங்க இன் வாட் வி அக்குமுலேட், நாங்க சேர்த்து வைக்க பார்க்கறது. ரசூல்லா என்ன செஞ்சா, எவ்வளவு சம்பாதிக்க, எவ்வளவுத்துக்கு செலவழிக்கலுமோ அவ்வளோத்துக்கு செலவழிச்சு, சம்பாதிக்கிறது செலவழிச்சு. இதுதான் டிஃப்ரெண்ட். இதுதான் அஹ்லாக்குடைய பணம். எவ்வளோத்துக்கு சதக்கா செய்யலுமோ, எவ்வளோத்துக்கு சதக்கா கொடுக்கணுமோ அது நாங்க, அதுதான் அஹ்லாக்குடைய பண்புகள். இந்த இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எவ்வளோத்துக்கு கொடுக்குறாரோ அவருக்கு நன்மைகள் செய்யும். உதாரணத்துக்கு ஒரு அல்லாஹ் எதிர்பார்க்கிற, அப்படித்தான் அல்லாஹ் கொடுத்து சோதிக்கிறது, அல்லாஹ் எடுத்து சோதி, 2 பேருக்கும் சோதனை தான். அல்லாஹ் ஒருத்தருக்கு காசை கொடுத்து சோதிக்கிறது, எடுத்து சோதி. சில ஆட்கள் சொல்லுவாங்க, எனக்கு எந்த வருஷமும் அஜிக்கு போகாம இயலாது, எல்லாம் ஒரு மாயா, இல்லாட்டி இந்த அடிக்கடி உம்ரா போகணும், என்ற காசு எப்படியா நான் செலவழிக்கணும். அது அல்லாஹ் எதிர்பார்க்கல. அவர்கிட்ட காசை கொடுத்தது, அந்த பணத்தை கொடுத்தது அவர்கிட்ட அல்லாஹ் அதை எதிர்பார்க்கல.
அவர்கிட்ட எதிர்பார்க்கறது இந்த விஷயத்தான். அவர் செலவழிக்கிறாரா? அவர்கிட்ட ஒரு 100 150 உம்ராவையோ இல்லாட்டி 20 ஹஜ்ஜையோ 30 ஹஜ்ஜையோ எதிர்பார்க்கல. அது ராங் கன்செப்ட். எனவே காசை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான். காசை அதாவது காசை கொடுக்காம சோதிக்கிறான். மறுமையில ஏழைகளுக்கு லேசி ஜக்காத் சம்பந்தமான பேப்பர் ஒன்று இருக்காது. தர்மாச்சாரமே பெரிய ஒரு பேப்பர் ஒன்று இருக்கும். சில நேரத்துக்கு ஜக்காத் சம்பந்தமான கேள்வி, உங்களுக்கு காசு கொடுத்தன என்ன செஞ்சீங்க, சதக்கா கொடுத்தீங்க. அப்ப இங்க ஏழையா வாழ்ந்து போற ஆளுக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி பேப்பர் ஒன்று இருக்காது. எனவே நாங்க உணர்வோனும் எங்கள்கிட்ட காசு இருக்கிறதுன்னு சொன்னா, நாங்க பணம் ஈக்கிறதுன்னு சொன்னா அல்ல எதிர்பார்க்கறது எங்கள்கிட்ட இருந்து அஹ்லாக், அதாவது செலவழித்தல். இப்ப நாங்க பார்ப்போம் அஹ்லாக்குக்கும் ஈமானுக்கும் இடையிலான தொடர்பு. யா ஐயுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ, அல்லாவை பாய்ந்து கொள்ளுங்கள், அல்லாவை தக்குவா வையுங்கள். வகூனு மா சாதிகீன், உண்மை பேசுபவர்களுடன் சேர்ந்திருங்கள், உண்மை பேசுபவர்களுடன் சேர்ந்திருங்கள். ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ, அல்லாவை பாய்ந்து கொள்ளுங்கள், உண்மை பேசுபவர்களுடன் சேர்ந்திருங்கள். நீங்க அல்லாஹ் பாய்ந்து கொள்றது என்றது நீங்க உண்மை பேசுறவர்களோட சேர்ந்துருங்க. பொய் பேசுறவரோட சேர்ந்து இருக்கிறது நீங்க அல்லாஹ்க்கு பயப்படாத ஒரு விஷயம் மாதிரி. எனவே இங்கிட்டு ஈமானோட சம்பந்தப்பட்ட விஷயம், தக்வாவோட சம்பந்தப்பட்ட விஷயம், அதோட சேர்த்து அல்லாஹ் சொல்றான் ஆமனு என்ற வேர்டை சொல்லி, ஐயுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நீங்க உண்மையான விஷயங்களை பேசுறவங்களோட சேர்ந்துறீங்க. பொய்க்காரரோட நீங்க சேர்ந்திருக்க வேணாம். அப்ப பொய்க்காரரும் ஈமான் கொண்டவரும் ஈமான் கொண்டதும் மிஸ்மேட்ச். அதே போல ஈமான் இருக்கணும் என்று சொன்னா நீங்க உண்மை பேசுறவரோட சேர்ந்துறீங்க. நீங்களும் உண்மையை பேசுங்க, உண்மை பேசுறவரோட சேர்ந்துறீங்க. அதுதான் ஈமான். எனவே அஹ்லாக்குக்கும் ஈமானுக்கும் இடையிலான தொடர்பு. இப்படியான கேள்வி உங்களுக்கு கேட்கலாம். அஹ்லாக்குக்கும் ஈமானுக்கும் இடையிலான தொடர்பு, அஹ்லாக்குக்கும் தொழுகைக்கும் இடையிலான தொடர்பு, இப்படி கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியும் கூட, இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நிச்சயமாக நீர் நபியே, நிச்சயமாக நீர் உன்னதமான நல்லொழுக்கம் கொண்டவராகவே இருக்கின்றீர். அல்லாஹ் ரெக்கமெண்ட் பண்றார் ரசூலுல்லாவுடைய அஹ்லாக் சம்பந்தமா ரெக்கமெண்ட் பண்றார். உங்களுக்கு தெரியும், அல் அமீன் அஸ் சாதிக் என்ற 2 பட்டங்கள் ரசூலுல்லாவுக்கு வழங்கப்பட்டுச்சு. நபி அவர்களின் நுபுவத்திற்கு முன்பிருந்த நற்குணங்கள் கூட அஹ்லாக் இருந்ததை நான் காண்றோம். அதாவது அல் அமீன் அல்லாஹ் சாதிக்கின்றது நபியானத்துக்கு புறவு வந்ததல்ல, நபியாரத்துக்கு வந்த விஷயம். எனவே நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் பார்த்தோம் என்று சொன்னா, வாளால சாதித்ததை விட நட்பண்புகளால் சாதித்ததே அதிகம். முஸ்லிம்கள் வணிகப் பொருட்களுடன் நட்பண்புகளையுமே எடுத்து சென்றனர். இலங்கையில, மாலைதீவு, தென்னிந்தியா போன்ற நாடுகள்ல இஸ்லாம் பரவியமைக்கு காரணம் முஸ்லிம்களுடைய நட்பண்புகளை, அவங்க நட்பண்புகளை பார்த்து தான் அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தோம் என்று சொன்னா, இந்தோனேஷியாவுக்கு போற வழியில அவங்க இலங்கையில தங்கிட்டு போவாங்க, நல்ல முறையில வியாபாரம் செஞ்சாங்க. எனவே இஸ்லாமிய வரலாற்றுல வாளால சாதித்ததை விட நட்பண்புகளால் சாதித்தது. வாளால சாதிக்கிறது கீழைத்தே ஆய்வாளர்களுடைய கருத்து. இஸ்லாம் ஒரு நாளும் வாழை காட்டி பயன் காட்டி இது பண்ணல. எப்படி முஸ்லிம்களை மாறணும் என்று சொன்னா, நீங்க எப்படி முஸ்லிம்களை மாறணும் என்று சொன்னா, இலங்கையில அஹ்லாக்கின் காரணமாக. இந்த பகுதியில் எதுவும் கேள்விகள் இருக்கா? அடுத்தது நாங்கள் ஃபாஸ்டா போவோம். ஒரு கொஞ்சம் ஸ்லைட்ஸ் இருக்கு, அது ஷார்ட் இது தான். அதோட நாங்கள் பேப்பர் ஐப்பரை ஸ்டார்ட் பண்ணுவோம்.
அடுத்த ஷோட்டை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், பிரதான அஹ்லாக் பண்புகளின் முக்கியத்துவமும் தாக்கமும். அன்பு வைத்தல், அடுத்தது ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அன்பு வைத்தல், அல்லாவின் மீது அன்பு வைத்தல், ரசூலின் மீது அன்பு வைத்தல், சஹாபாக்கள் கிளையார்கள் தோழர்கள் மீது அன்பு வைத்தல், இமாம்கள் நல்லடியார்கள் மீது அன்பு வைத்தல், பிற முஸ்லிம்கள் மீது அன்பு வைத்தல், முஸ்லிம் அல்லாதோர் மீது அன்பு வைத்தல், பிற உயிர்கள் மீது, அனாதைகள், விதவைகள், அங்கவீனர்கள் ஆகியோர் மீது அன்பு வைத்தல். அடுத்தது ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல சலாம் கூறுதல், தும்மலுக்கு பதில் சொல்லுதல், தீங்கிலை காதிருத்தல். இதுல ஒவ்வொரு ஹதீஸும் மீக்கிறீங்க. அதாவது அன்பு வைத்தல் சம்பந்தமாக இதை நீங்க உங்களோட புக்லையும் பார்த்து கொள்ளையிலும். நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நோட்ஸை 2-3 நாள்ல நான் ஷேர் பண்றேன். அன்பு வைத்தல் சம்பந்தமாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் காணப்படக்கூடிய இந்த பண்பு அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் வதூத், இந்த மூணு பண்புகளை நாங்க பார்க்கிறோம். அர் ரஹ்மான் the merciful, ar-rahim merciful, ar-rahman the beneficent, and al-wadud the loving. ar-rahman என்றது அல்லாஹ் அன்பு செலுத்தக்கூடியவன். ரஹீம் என்றது அன்பை அவன் செலுத்துகின்றான். அதாவது பிராக்டிக்கல், பிராயோகிக்க, பிராக்டிக்கலி நடக்கக்கூடிய விஷயம். எனவே அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் வதூத் இதை நாங்கள் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் என்று கண்டு கொள்கிறோம். அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்தல். 3 விடயங்கள் யாரிடம் இருக்கின்றனவோ அவர் ஈமானின் சுவையை பெற்றுக்கொள்வார். அல்லாவும் அவனது தூதரும் அவர்கள் அல்லாதவர்களை விட மிகவும் விருப்பத்திற்குரியவராக இருத்தல் அல்லாவின் மீது அன்பு வைத்தல் என்ற எண்ணம். அல்லாவும் அவனது தூதரும் அவர்கள் அல்லாதவர்களை விட மிகவும் விருப்பத்திற்குரியவராக இருத்தல். யாரோட இறக்கம் என்று கேட்டா உம்மோட இறக்கமா, வாப்போட இறக்கமா, மாறி மாறி பிள்ளைகள் செல்வாங்க, கன்ஃபியூஷன். ஆனா உண்மையில அல்லாவும் அவனது தூதரும் அவர்கள் அல்லாதவர்களை விட மிகவும் விருப்பத்திற்குரியவராக இருத்தல். எங்களோட உம்மா தெரிவு செஞ்சது, எங்களோட வாப்பா தெரிவு செஞ்சது அல்ல. அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் காரணமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு முஸ்லீமா இருக்கிறோம். இந்த குடும்ப அமைப்புகள், சுவர்க்கத்துக்கு எங்களை தயார்படுத்து, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் கிடைச்சது. எல்லாமே அல்லாஹ் எங்களுக்கு காட்டிருக்கக்கூடிய காரணம். எனவே அல்லாஹும் அவனது தூதரும் அவர்கள் அல்லாதவர்களை விட மிகவும் விருப்பத்திற்குரியவராக இருத்தல். ஒரு மனிதனை அல்லாஹ்வுக்காக மாத்திரமே நேசம் வைத்தல். நாங்கள் யாரோட இறக்கமாய்க்கிறோமோ அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் வெறுக்கக்கூடியவர்களோட நாங்கள் அன்பு செலுத்துறது. அன்புன்னு சொன்னா அவங்களோட நாங்கள் ஒரு மனிதனை அல்லாஹ்வுக்காக மாத்திரமே நேசம். அல்லாஹ் சொல்றேன் எல்லாரோட இறக்கமாயிருந்தேன்னு இறக்கமாயிரு. நரகில் எறியப்படுவதை வெறுப்பது போன்று குஃப்ருக்கு பிற்பாடு செல்வதையும் வெறுத்தல். இது 3 விஷயமும் தான் அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்தல் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயம். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்தல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான முழுமையான அன்பு எப்படி நாங்கள் வெளிப்படுத்துறதுன்னு சொன்னா, அவருடைய பர்த்டேக்கு ஒரு கேட்க வெட்டுறதோ இல்லாட்டி அப்படி அல்ல. 3 விஷயம் ப்ரூஃப் பண்ணும். நாங்க ரசூலுல்லாவின் மீது அன்பு வைத்தல், நபியின் தீனை நிலைநாட்டுதல், ரசூல்லா கொண்டு வந்த மார்க்கத்தை நாங்கள் நிலைநாட்டுதல். அப்பதான் அவருக்கு ஹாப்பியா இருக்கும். அதாவது அவருடைய மேல நாங்கள் அன்பு செலுத்துறதுன்னு சொன்னா இஸ்லாத்தை, அவர் கொண்டு வந்த தீனை நிலைநாட்டுதல், சுன்னாவை உயிர்ப்பித்தல், அவருடைய வழிமுறையை நாங்கள் பின்பற்றுது, நபியை முழுமையாக பின்பற்றுதல். எனது ஆன்மா எவனது கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக உங்களில் ஒருவருக்கு தன் பிள்ளை பெற்றோர் ஏனைய எல்லா மக்களையும் விட நான் மிகவும் விருப்பத்திற்குரியவராக மாறாத வரையில் ஈமான் கொண்டவராக மாறமாட்டீர். அடுத்தது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் மீது அன்பு வைத்தல். நிச்சயமாக அல்லாஹ் நபியையும் கஷ்ட காலத்தில் அவரை பின்பற்றிய முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் மன்னித்தான். அவர்களில் ஒரு பிரிவினரிடையே நெஞ்சங்கள் தடுமாற துவங்கிய பின்னர் அவர்களை மன்னித்து அருள் புரிந்தான். நிச்சயமாக அவன் அவர்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவனாக இருக்கின்றான்.
அவர்களை நபித்தோழர்களை யார் என் மீதுள்ள அன்பின் காரணமாக விரும்புகின்றார்களோ அல்லாவும் அவர்களை விரும்புகின்றான். அன்சாரிகளை பற்றி நபி அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள். அதாவது அன்சாரிகள் அவர்களை மூமின்கள் நிச்சயம் நேசம் வைப்பர். அவர்களை யார் விரும்புகின்றாரோ அவரை அல்லாஹ் விரும்புகின்றான். அவர்களை யார் வெறுக்கின்றாரோ அவரை அல்லாஹ் வெறுக்கின்றான். அடுத்தது இமாம்கள் நல்லடியார்கள் மீது அன்பு வைத்தல். அல்லாஹ் சிலரை விட உயர்த்தி வைத்துள்ளான். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? இந்த உலக நியதி சோதனை, சிலரை விட உயர்த்தி வைத்துள்ளான். எனவே இமாம்கள் நல்லடியார்கள் மீது அன்பு வைத்தல் என்றது அவர்களை கௌரவித்தல், அவர்கள் மீது அன்பு காட்டுதல், அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தித்தல். இந்த தல்வானிய போடு பரான்ற பெரம்பெடுத்து ரெண்ட குடுப்புல மைக் மியூட் பண்ணுங்க. பிற முஸ்லிம்கள் மீது அன்பு வைத்தல் என்றது எல்லா மூமீன்களும் சகோதரர்களே. எனது ஆன்மா யாரின் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை சுவர்க்கம் நுழைய மாட்டீர்கள். நீங்கள் பரஸ்பரம் அன்பு கொள்ளும் வரை ஈமான் கொள்ள மாட்டீர்கள். எனவே பிற முஸ்லிம் எனது ஆன்மா யாரின் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை சுவர்க்கம் நுழைய மாட்டீர்கள். நீங்கள் பரஸ்பரம் அன்பு கொள்ளும், இது மூமின்களிடையே அன்பு வைத்தல். முஸ்லிம் அல்லாதோர் மீது அன்பு வைத்தல். இந்த ஆயத் மிகவும் முக்கியமான ஒரு ஆயத். மார்க்கத்தில் உங்களோடு போராடாத யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூகும் ஃபித்தீனி வலம் யுஹ்ரிஜூகும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வதுக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹு யுஹிப்புல் முக்ஸிதீன். மார்க்கத்தில் உங்களோடு போராடாத, உங்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றாதவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் நீதமானவர்களை விரும்புகின்றான். இங்க பார்த்தோம் என்று சொன்னா, மார்க்கத்தில் உங்களோடு போரிடாத, அதாவது உங்களோட சண்டைக்கு வராத, உங்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றாதவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவங்க முஸ்லிமா இருந்தாலும் சரி, முஸ்லிம் இல்லாதவர்களா இருந்தாலும் சரி, அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்க மாட்டான். 2 கண்டிஷன். ஒன்று, உங்களோட போராட்டத்துக்கு வாரது, உங்களோட வீட்டிலேருந்து வந்தவங்களே வீட்டிலேருந்து வெளியே போடுறது. எனவே வீட்டிலேருந்து வெளியே போடுறது இல்லாட்டி போராட வரும்போது அங்கிட்டுக்கு அவர்கள் மீது சில வேளை எதிர்க்க வேண்டியது வாஜிபாகலாம். அது தவிர உங்களோட வீட்டிலேருந்து வெளியேற்றாம உங்களுடன் போராடாத அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாயிருந்தாலும் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் நீதமானவர்களை விரும்புகின்றான். யார் திம்மிக்கு தீங்கிழைக்கின்றாரோ மறுமையில் அவனுக்கு எதிராக நான் இருப்பேன். திம்மி என்றது இஸ்லாமிய ஆட்சிக்குட்பட்ட முஸ்லிம் அல்லாத பிரஜைகள். இஸ்லாமிய ஆட்சிக்குட்பட்ட முஸ்லிம் அல்லாத பிரஜைகள் உங்களுக்கு தெரியும். உமையா காலப்பிரிவுகள், அப்பாசி காலப்பிரிவுகள்லாம் நாங்கள் நிறைய இந்த திம்மிகளை காண்றோம். திம்மி என்றது இஸ்லாமிய ஆட்சிக்குட்பட்ட முஸ்லிம் அல்லாத பிரஜைகள். அவங்களோட நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். அவங்களுக்கு தீங்கிழைச்சார் என்று சொன்ன மறுமையில் அவருக்கு எதிராக நான் இருப்பேன். முஸ்லிமுக்கு எதிராக ரசூல்லா இருப்பாங்க. யாருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு சொன்னா திம்மிக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. எனவே திம்மிக்கு தீங்கிழைக்கும் மறுமையில் அவருக்கு எதிராக நான் இருப்பேன். விளைக்கப்பட்டவனின் பிரார்த்தனை அவன் காஃபிராயினும் அதற்கு திரையில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலிஸ்லாம் சொல்லுங்க. இதுல தர்மம் செய்யறதும் அடங்குமா? சொல்லுங்கல்ல. தர்மம் செய்யறதும் அடங்குமா? தர்மம் செய்யறதா? ஓ, தர்மம் நாங்க யாருக்கும் செய்யலாம். முஸ்லிம் அல்லாதவருக்கும் நாங்க சதக்கா கொடுக்கலாம். ஜகாத் இல்லாட்டியும் சதக்கா கொடுக்கலாம். அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு சதக்கா கொடுக்கலாம். வேற நாங்க இதுக்கு உதாரணத்துக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, மக்கால நான் நினைக்கிறேன் வெள்ளம் வந்த டைம்ல ஒரு டைம்ல மக்கால இருந்து ரசூல்லா மதீனாக்கு போன பிறகும் கூட அவங்க எலெக்ஷன் ஒன்று செஞ்சு அனுப்பி வச்சாங்க. ஏன்னா அங்க பார்க்கல, நாங்க சதக்கா செய்ய போக்குல ஒரு நாளும் பார்க்கப்படாது இது முஸ்லீமா காஃபிரான்னு சொல்லி. ஜகாத்துடைய சட்டம் வேற, சதக்காண்டு வரப்போக்குல அது யாருக்கும் செய்யணும். அவங்கள நாங்க ஏழு மட்டும்
எங்களோட இஸ்லாத்து நல்லது என்று சொல்லி அவங்களுக்கு காட்டும். கட்டாயம் சதக்கா செய்யும். பிற உயிர்கள் அன்பு வைத்தல். நீங்கள் அறுப்பதாயினும் சிறந்த முறையில் அருங்கள். அறுக்கப்பட்ட பிராணியை நன்கு துடிக்க விடவும், கத்தியை நன்கு கொள்ளவும். அறுக்கிறதுக்குரிய ஷரத்துக்கள் இங்க இருக்கு. கத்தி நன்கு கூர்மையாக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. அஹ்லாக் சம்பந்தமா சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை பார்த்தோம். அராயத்தல்லது யுகாதிபு பித்தீன். மார்க்கத்தை பொய்ப்படுத்துபவரை நீ பார்க்கவில்லையா? அராயத்தல்லது யுகாதிபு பித்தீன் பதார்த்தல்லது அதுகுல் யத்தீம். அவர் ஏழையை விரட்டுகிறார். பதாலிக்கல்லது அதுகுல் அனாதையை விரட்டுகிறார். அதுல் யத்தீம். வலா யஹுல்லு அலா தாமில் மிஸ்கீன். ஏழைகளுக்கு அவர் உணவளிக்க தூண்டுவதில்லை. இங்கிட்டு நாங்க பார்த்தோம் என்ன சொன்னா தாமில் மிஸ்கீன். தாமில் மிஸ்கீன் என்றது முலாஃப் இலை என்று வரும் அரபுல ஏழைகளுக்கு உரிய உணவு, அவங்களுக்கு சொந்தமான உணவு. தாம் மிஸ்கீன். மீண்டு வந்தது தாமி மிஸ்கீன். அலா தாமில் மிஸ்கீன். தாமி வந்திருக்கு மீம் தாமி என்று தாமில் மிஸ்கீன். மிஸ்கீனுக்கு சொந்தமான உணவு. அன்னைக்கு டிரான்ஸ்லேஷன்ஸ் என்ன அது போடமா முஸ்லிம்களுக்கே சொந்த, அதாவது மிஸ்கீனுக்கே சொந்தமான அதை நாங்க கொடுக்க, அதை ஜக்காத்தை கூட சரியா கொடுக்கறது இல்லை. அப்ப அவர் மார்க்கத்தை பொய்ப்படுத்தக்கூடியவர். இந்த ஆயத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா இது அஹ்லாக் சம்பந்தமாக பேசக்கூடிய ஆயத். ஃபவாயிலுல் முஸல்லீன். தொழுபவருக்கு கேடுதான். ஃபவாயிலுல் முஸல்லீன். தொழுபவருக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர் தொழுகையில சீரியஸா இல்லை. தொழுகையில சீரியஸா இல்லை. மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தொழுவார். அல்லதீனஹும் யுராவூன். மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தொழுகிறாரு. வயம்னவுனல் மாவுன். சின்ன ஒரு ஐட்டத்துக்கு கூட அவரு சதக்கா செய்ய மாட்டார். அப்ப அவங்க தொழுகத்திலையும் அர்த்தம் இல்லை, சரியான முறையில் அவங்க அஹ்லாக்க பின்பற்ற இல்லைன்னு சொன்ன. ஃபவைலுல் முஸல்லீன். தொழுகிறவருக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுதத்துக்கு வேலை இல்லை, தொழுவேல சீரியஸ். தொழுகிறதுக்கு அவருக்கு செப்பரேட்டா ஒரு பூஜை அறை மாதிரி ஒரு செப்பரேட் ப்ரேயர் ரூம் ஒன்று இருக்கும். எல்லா வசதியும் இருக்கும். அடுத்து விட்டால் சாப்பிட்டாரா இல்லையா அதை பத்தின ஒரு கவனம் இல்லை. மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாரு. அவங்களுக்கு சதக்கா செய்யறது, அவங்க எதுவும் கேட்டு வந்த அவசரத்துக்கு கொடுக்கறது இல்லை. பயம் நாவுனல் மாவுன். சின்ன ஒரு ஐட்டம், ஒரு ஊசி போன்ற ஒரு சின்ன ஒரு ஐட்டத்தை கேட்டு வந்தாலும் கூட கொடுக்கறத தடுக்கிறார். சின்ன சதக்காவும் கூட கொடுக்குறாங்க. அனாதைகள், விதவைகள், அங்கவீனர்கள் மீது அன்பு. நான் ஃபாஸ்டா தான் போறோம். ஹதீஸை மட்டும் சொல்லி கொண்டு போறோம், மிச்சம் டீட்டெயில் இல்லாம. நானும் அனாதையை பராமரிப்போரும் சுவர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என கூறிய நபி அவர்கள் தனது சுட்டு விரலையும் நடுவிரலையும் பிரித்து காட்டினார். அவ்வளோத்துக்கு க்ளோஸா இருக்கிறது. விதவை ஏழை விடயத்திற்காக உழைப்பவன் அல்லாவின் பாதையில் போராடும் போராட்ட வீரன் போன்றவன் ஆவான். அனாதையை கடிந்து கொள்ளாதீர். சூரத்துல் லுஹா 9வது வசனம். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். இந்த ஆயத்துல தான் நாங்க பார்த்தோம். இப்ப அனாதையை கடிந்து கொள்ளுதல் சம்பந்தமான அடுத்த விஷயம், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல சலாம் கூறுதல். உங்களுக்கு ஒரு முகமது கூறப்பட்டால் நீங்கள் அதனை விட சிறந்த அல்லது அதனையே திருப்பி கூறுங்கள். உங்களுக்கு தெரிந்த தெரியாதவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்வீர்களாக. வாகனத்தில் இருப்பவர் நடந்து செல்பவர் மீதும் நடந்து செல்பவர் அமர்ந்திருப்பவர் மீதும் சிறிய எண்ணிக்கையானோர் அதிகமானோருக்கும் சலாம் சொல்லுதல் வேண்டும். உங்களுள் ஒருவர் தும்மினால் அவரது சகோதரர் யர்ஹமுக்கல்லா என்று கூறட்டும்.
அவர் அவ்வாறு கூறினால் அவர் தூங்கியவர் யஹதீக்கல்லா, அதாவது 3 தும்மினவருக்கு அல்ஹம்துலில்லா யர்ஹமுக்கல்லா. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல மற்ற முஸ்லிமுக்கு தீங்கிழைக்காமல் இருத்தல். அல்லாஹ் முஸ்லிமுக்கும் அடுத்த முஸ்லிமின் உயிர், உடைமை, மானம் என்பன ஹராமானவை ஆகும். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவர் தீங்கிழைக்காமல் இருக்க வேண்டும், அவருக்கு தீங்கிழைக்காமல் இருக்க வேண்டும். வசதியா என்றது நடுநிலை பேணுதல். எப்பவுமே எல்லாத்தையும் நாங்க பேலன்ஸ் பண்ணி போகணும். கேள்வி அளிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். திம்மிண்டா என்ன? அது திம்மிண்டு என்னமோ. திம்மி என்று சொல்றது முஸ்லிம், அதாவது இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட முஸ்லிம் அல்லாத பிரஜைகள். எல்லாரும் முஸ்லிம்ஸ், ஆனா முஸ்லிம் ஆட்சி நடக்குது, ஆனா அவங்க முஸ்லிம் அல்லாத. உதாரணத்துக்கு நாங்க சொன்னோம்னா உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹுடைய காலத்துல, ரஹ்மத்துல்லாஹி காலத்துல அவர் என்ன செஞ்சார், திம்மிகளுக்கு நிறைய இடத்தை கொடுத்து. திம்மி என்று சொல்றது அது உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலேயும் திம்மிகள் இருந்தாங்க. திம்மி என்று இஸ்லாமிய ஆட்சிக்குட்பட்ட முஸ்லிம் அல்லாத பிரஜைகள். முஸ்லிம்கள் சில ஊர்களை கைப்பற்றினாங்க, அதாவது முஸ்லிம் ஆட்சியின் கீழே சில ஊர்கள் வந்துச்சு, நிறைய ஊர்கள் வந்துச்சு. அந்த இஸ்லாமிய ஆட்சி கீழே வந்தாலும் கூட அவங்க பலவந்தமாக முஸ்லிம் ஆகணும் என்று ஒரு நாளும் நிர்பந்திக்க இல்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரையில நிர்பந்தம் இல்லை. லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாத்தில் நிர்பந்தம் இல்லை. உங்களுக்கு தெரியும், ஆயத்துல் குர்சி ஓதிட்டு வந்தேன்னு சொன்னா, ஆயத்துல் குர்சி முடிஞ்ச உடனே அடுத்த ஆயத்துல் குர்சி என்று அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லக்கூடிய ஆயத், அது முடிஞ்சோன்னு அடுத்த ஆயத் லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாத்துல நிர்பந்தம் இல்லை, இஸ்லாத்துல எந்த ஃபோர்ஸும் இல்லை. எனவே முஸ்லிம்கள் கைப்பற்றினாங்க. இல்லாட்டி இஸ்லாமிய ஆட்சிக்கு நிறைய ஊர்கள் உட்பட்டுச்சு. இந்தியா கூட முஸ்லிம் ஆட்சிக்கு உட்பட்டுச்சு. முகமது பின் காசிமுடைய தலைமையில இந்தியா சிந்து பிரதேசம் கைப்பற்றப்பட்டுச்சு. என்றாலும் கூட பலவந்தமாக நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். எனவே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தாங்க, மஜூசிகள், யூதர்கள் வாழ்ந்தாங்க, நிறைய பேர் வாழ்ந்தாங்க. அவங்கள பலவந்தமா இஸ்லாத்துக்கு எடுக்க. அப்படி வாழ்ந்த ஆட்களுக்கு அநியாயம் செய்யப்படாது. உதாரணத்துக்கு நாங்க ஸ்ரீலங்கா எடுத்துக்கொண்டு சொன்னா, ஸ்ரீலங்கால நாங்க சிறுபான்மையா வாழ்றோம், பெரும்பான்மையா இல்லாம சிறுபான்மையா வாழும். ஏன்னா சிறுபான்மையினரை நல்ல முறையில கவனிக்கிறோம். முஸ்லிம்கள் பெரும்பான்மையா வாழும் போது சிறுபான்மையாக முஸ்லிம்களுக்கு கீழே எல்லா கண்ட்ரோலும் இருக்கு. இருந்தாலும் கூட அவங்க என்ன செய்யல, திம்மிகளை புறக்கணிக்கல. நீங்க வேற மார்க்கமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நாங்க சர்ச் கட்டி தரோம். அதெல்லாம் கட்டி கொடுத்தோம். உமர் பின் அப்துல் அசீஸ் சர்ச் கட்டி கொடுத்தாரு, அவங்களுடைய வணக்க ஸ்தலங்களை கட்டி கொடுத்தார். எனவே அதுதான் நல்ல பண்பு. ஒரு அரசருக்கு இருக்க வேண்டிய, ஒரு ஹலீஃபாவுக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்பு ஆயிடுச்சு. நீங்க முஸ்லீம் இல்லையா, அது நீங்களும் எல்லாம் பார்த்துக்கணும். எனவே நீங்க எங்கட ஆட்சி கீழே இருக்கிறீங்க, உங்களுக்கு மத சுதந்திரம் இருக்கு, உங்களுக்கு எந்த மதத்தையும் பின்பற்றலாம், அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நீங்களும் எங்களுக்கு கீழே வந்தபடியால, எங்களோட ஊர்ல இருக்கிறபடியால, எங்க ஆட்சி கீழே வந்தபடியால் உங்களுக்குரிய வசதிகளை நாங்க செஞ்சு தரோம். உங்களுக்குரிய மத வணக்க ஸ்தலங்களை நாங்க கெட்டி தரதுல உடைக்கப்பட்டுச்சு. உமையாக்களுடைய காலத்துல சில மன்னர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய வணக்க ஸ்தலங்களை உடைச்சாங்க. எனவே அப்படி செய்யாம அவங்களுக்கு உடைக்கப்பட்டதை கூட இவர் கெட்டி கொடுத்தார். இதுதான் திம்மி என்பது. அவங்ககிட்ட ஒரு டெக்ஸ் ஒன்று எடுப்பாங்க, ஜிஸ்யா மாதிரியான ஒரு டெக்ஸ் ஒன்று எடுப்பாங்க. அந்த டெக்ஸ் எடுக்கிறது சும்மா அல்ல, அவங்களுக்குரிய நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. எனவே சினேத்துக்கு அவங்க யோசிப்பாங்க, நாங்க இந்த டெக்ஸை கெட்டி கொண்டிருப்போம், நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு மனப்பாங்க அவங்க வரும். இன்ஷால்ல நாங்க இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். நான் இப்போ ஷோர்ட்டா போயிட்டு கொண்டு போறோம். ஒரு 2-3 கிளாஸ், இல்லாட்டி 4 கிளாஸ் வரும். ஒரு மாசத்துக்குள்ளுக்கு ஒரு 4 கிளாஸ்களுக்கு நாங்க இதை முடிச்சுட்டு நாங்க பாஸ் பேப்பரை பார்க்கறதுக்கு முதல்ல கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி கொண்டு போனா நல்லது. இதனோட கொஞ்சம் மீட்டலா தான் இருக்கும், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமாயிருக்கும் இது. என்றாலும் கூட ஒரு மீட்டலா, இது ஒரு பயான் அல்ல. நாங்க பொதுவா
படிக்கிறது நாங்கள் படிக்கிறது இந்த குர்ஆனத்தை பற்றி சொன்னா ஹதீஸை பற்றி சொன்னா ஒப்பீட்டு அடிப்படையில் நாங்கள் படிக்கணும். இது என்ன சொல்ல வருது, இதை நாங்கள் எப்படி மற்றவங்களுக்கு படித்து கொடுக்கலாம், இன்னும் என்ன இதை வச்சு நாங்கள் இன்னும் என்ன ஆராய்ச்சி செய்யலாம், இன்னும் எங்களோட நாலேஜ் எப்படி நாங்கள் இன்னும் விரிவாக்கலாம் என்ற ஒரு ஆர்வத்தை விட்டுறது. இதை எப்படி நாங்கள் ப்ராக்டிக்கல் எங்களுக்கு கொண்டாடலாம், அதாவது முஸ்லிம்கள் சிறுபான்மையாக எப்படி வாழ்றது இந்த ஊரில், எப்படி அவங்களோட நாங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் நாங்கள் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்லுவோம். அது உங்களோட கேள்வியோட சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கும். கடைசியில் நாங்கள் இன்ஷால்லா கேள்வியெல்லாம் பார்ப்போம். பாஸ் பேப்பர்ஸ் ஒரு 2-3 பாஸ் பேப்பர்ஸ் நான் எல்லாம் இன்ஷால்லா எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு நான் ஒரு கூகுள் டிரைவில் லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்குள்ளே இன்ஷால்லா ஒரு குரூப் ஒன்று இது பண்ண எனக்கு லேஸ் உங்களுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுறதும். எனவே 100 பேர் ஒரு 150 பேர் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ஒரு 70 பேர் தான் ஜாயின் ஆகும். எனவே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 100 பேருக்கு கூடினு சொன்னால் உங்களுக்கு ஜூமில் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, 100க்கு கூட இல்லாது பெய்ட் வெர்ஷன்லையும் கூட. அப்படி மிஸ் ஆகிச்சுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு யூடியூப்லையும் இன்ஷால்லா உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி. உங்களுக்கு எதுவும் கேள்வி இந்த பகுதியை நாங்கள் இன்ஷால்லா அடுத்த கிழமைக்கு நாங்கள் பார்ப்போம். யூடியூப்லையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் கிளிக் பண்ணின்னு சொன்னால் உங்களுக்கு யூடியூப்லையும் இது பார்க்கலாம். ஏற்கனவே செட் பண்ணிட்டு வந்தேன். உங்களுக்கு 100 பேர் கூடி நின்று சொன்னால் நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு சொன்னால் இந்த சேம் ப்ரோக்ராம் உங்களுக்கு யூடியூப்ல லைவாக பார்க்கலாம் சேம் டைம். இன்ஷால்லா நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இந்த அஹ்லாக் பாடத்தை முடிப்போம். மேலும் மட்டும் நாங்கள் 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் டார்கெட் பண்ணோம். எப்படி கொஸ்டின்ஸ் நாங்கள் அட்டென்ட் பண்ணலாம் என்று சொல்லி பார்ப்போம். அது கடைசியாக நாங்கள் பார்ப்போம். அதாவது இதில் முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இன்றைக்கி நாங்கள் 3 பகுதி பார்த்தோம். ஃபாஸ்ட்டாக தான் நாங்கள் 2-3 பகுதியை பார்த்தோம். ரெஸ்ட் ஆஃப் த மற்ற பகுதியை நாங்கள் பார்த்துட்டு இன்ஷால்லா கடைசியில் நாங்கள் பேப்பர்ஸ் எப்போ எக்ஸாம் பார்ப்போம். எக்ஸாமுக்கு நாங்கள் மட்டும் நாங்கள் முடிக்க பார்ப்போம். இன்ஷால்லா ரெக்கார்டிங் நான் சார் நவம்பர் 2 விளங்கல சார் நவம்பர் 2, 3rd, 9th எக்ஸாமினிஸ் என்ன? அப்ப எப்படி சார் எக்ஸாம் நடக்கும்? இன்ஷால்லா எக்ஸாம் எப்படி எந்தெந்த பாடங்கள் அப்படி டைம் டேபிள் உங்களுக்கு கிடைக்கும். பார்ப்போம். நாங்கள் இன்ஷால்லா குயிக்காக நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு 3 கிளாஸ் நாங்கள் முடிச்சுட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதை முடிச்சுட்டு பேப்பரை ஸ்டார்ட் பண்ணி அப்படி எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் டைமை கூட்டினா எங்களுக்கு குயிக்காக முடியும். 1.5 hours 2 ஹவர்ஸ்க்கு போனேன்னு சொன்னால் எங்களுக்கு பேப்பரை இது பண்ணி முடிச்சுட்டேலும் சில விஷயங்கள் கொஞ்சம் முக்கியமான விஷயமாயிருக்கு. அது நான் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்கிறது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன். எப்படியுமே ஸ்டார்ட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகிக்கும். அதுக்கு போகிறோம் ஃபாஸ்ட்டாக நாங்கள் போவோம். நான் நோட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே புக்கும் இருக்கும். இது சம்மந்தமாக நோட்ஸும் இன்ஷால்லா நான் ஷேர் பண்ணுறேன். வேறு எதுவும் கேள்வி அளிக்கிறேன்? ஏழுமிந்தா டைம் இருந்துன்னு சொன்னால் நாங்கள் இன்ஷால்லா மற்ற பாடமும் லிட்ரேச்சர் பாடம் என்று கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாடம். அரபு இலக்கியம், அரபு ஓகே, அரபு நஹு அந்த சட்டங்கள் ஓகே. அரபு இலக்கியம் என்றைக்கு இஸ்லாமிய இலக்கியம் என்ற பகுதி பார்ப்போம். அதுக்கு நாங்கள் எக்ஸாமுக்கு முதல்ல ஒரு கிளாஸ்ல இல்லாட்டி ஒரு செமினார்ல ஒரு 2 hour 2.5 hourல அதை நாங்கள் அரபு இலக்கியத்துல அரபு தெரியாதவங்க என்னன்னு சார் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றது? அதுக்கு ஏதாவது அரபு இலக்கிய பகுதியை நீங்க ஆன்சர் பண்றதுக்கு அரபு தேவையில்லை. அரபு ஒரு பகுதியா வரும். அரபு பேப்பர் 2 பகுதியா இருக்கும். எப்படியும் ஒரு 60 மார்க்ஸ்க்கு மாதிரி தனி அரபாய்க்கும். ஒரு 40 மார்க்ஸ்க்குரியது லிட்ரேச்சர் ஆயிக்கும், இலக்கியம். எனவே கட்டாயம் ஒரு அரபு படிக்கிறதுக்குரிய வசதிகள் நிறைய இருப்பேன். லிட்ரேச்சர்ன்ற பாடம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாடம். அரபு இலக்கியம் அதில் நிறைய பேரை பற்றி பார்க்க வேண்டி வரும். அதோட இலக்கியம் என்ற என்ன, அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாடம். அது தவிர அரபு பகுதி நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி அது பொதுவாக நிறைய இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா நான் பொதுவாக அரபு பாடம் அந்த அரபு இலக்கணம் இல்லாமல் அந்த லிட்ரேச்சர் பகுதி எங்களுக்கு எப்படி ஒரு கிளாஸில் ஒரு 2.5 hours எங்களுக்கு அதை எப்படி ஒரு எக்ஸாமுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு முடிக்கணும் இன்ஷால்லா. ஏன்னா அதில் எங்களுக்கு 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலும்னு சொன்னால் அரபு பாடத்தில் எங்களுக்கு ஃபுல் இதே எடுக்கலாம். அரபு தெரிஞ்சாலும் அதில் அது விட்டுட்டும் எங்களுக்கு ஒரு 70-60-70 எடுக்கலாம்.
அதுல ஏதாவது பாடமாக்குறது கேக்குதா, மெமரைஸ் பண்றது கேக்குதா? இலக்கியத்துல இருக்கு. இலக்கிய பாடத்துல பாடமாக்கு என்னென்ன மாதிரி வரும்? உதாரணமா சித்திலப்பி, காசிம் புலவர் இப்படி இலக்கியத்துக்கு பங்களிப்பு செஞ்சவங்களுடைய வரலாறு பற்றி நாங்க பார்க்க வேண்டி இருக்கு. உதாரணத்துக்கு நாங்க இதை பார்த்தோம் என்று சொன்னா இஸ்லாமிக் லிட்ரேச்சர் பகுதி ஹிவார் எல்லாம் வருமா சார்? அது ஹிவார் வருமா? விலங்கல்ல. நான் சிலபஸ் உங்களுக்கு காட்டுறேன். அதபுல் இஸ்லாம் வல் லுகத்தில் அரபியால இஸ்லாமிய இலக்கியத்தின் கொள்கைகளும் கோட்பாடுகளும், நவீன இஸ்லாமிய இலக்கியம் ஒரு அறிமுகம். இலக்கியம் என்ற என்ன? நவீன இஸ்லாமிய இலக்கியம் ஒரு அறிமுகம். இவங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். பின்வருபவர்கள் இஸ்லாமிய இலக்கிய பங்களிப்புகள்ல தமிழ் மூலமாக MC சித்திலப்பே, கலாநிதி MM உவைஸ், AM அசீஸ், உமர் ஹஸ்ரத், UM தாசீன், கவிஞர் அப்துல் காதர் லெப்பே. சிங்கள மொழியில நாங்க கலாநிதி MM உவைஸ், SM மன்சூர், ஷாவுல் ஹமீத், MHM ஷம்ஸ். அரபு தமிழ் அறிமுகம். அரபு தமிழ் என்னது? அரபு தமிழ் தோற்றமும் வளர்ச்சியும், பின்வரும் ஆக்கங்கள் தொடர்பான அறிவு, பத்துத் தய்யான், ஆலிமுல் அரூஸ், தப்சீர் ஷெய்க் முஸ்தபா, இப்னு நுபாதின் குத்துபாக்கள், மீசான் மாலை, தலைபாத்தியா, எப்படி ஒரு ஏரியா. அரபு மொழியில இது பொதுவாக உங்களுக்கு நீங்க படிக்கிற விஷயம்தான். நஹ்வு, அந்த இஸ்லாமிய அரபு மொழி இலக்கணங்களும் இதுல வரும். வாக்கியம் ஒரு கற்று எழுதுறது எப்படி. அது தவிர இந்த பகுதி இலக்கிய பகுதி இருக்கு. நாங்க இன்ஷா அல்லாஹ் எக்ஸாமுக்கு ஒரு இதில் நாங்கள் இதை பார்ப்போம். இதுக்குரிய நோட்ஸே இன்ஷா அல்லாஹ் நான் எனக்கு டேக்கிற நோட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு நேரத்துக்கு. ஜசாக்குமுல்லாஹ் ஹைர் இன்றைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் மாதிரி நாங்கள் ஒரு டேட் ஒன்று போட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் சார். பாரக்கல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் சார். பாரக்கல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம்.